பேக்கிங் கிளாஸில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் எக்கு, சுகர், ஆயில், எசன்ஸு, மைதா இதை மட்டுமே வச்சு கிளாஸுங்க. எல்லோரும் நாசிலே இல்லாமல் பைப்பிங் பேக் டிசைன் எப்படி பண்ணணும், க்ரீம் எப்படி பீட் பண்ணுதாங்க, செம்ம சூப்பர் ஆக்டிவாக போச்சு. நீங்கள் கிளாஸு குட்டீஸ் எல்லாம் லீவுங்கனால கூட்டிகிட்டு வந்து அவங்க அழகழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரொம்ப ரூடாக நடந்துக்கணும். ஆமாங்க, என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கண்ணீர்னு தான் இருக்கும். நான் இத்தனை வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் நான் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன். நீங்கள் நேரில் வாங்க. அப்படி வேணும் என் ஸ்டூடெண்ட்டை கேட்டு பாருங்கள், நான் எப்படி இருப்பேன்னு தெரியுங்க. 30,000 கொடுத்து 30,000 கிளாஸ் எடுக்கிறியா, முதல்ல உன்னை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் போனால், முதல்ல உன்னையை பிடிச்சி போனால், எங்கள் சாமி இத்தனை நாள் நீங்கள்லாம் போய் தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ கொடுத்து படிச்சுக்கிறேன், உனக்கு வேணும் அப்படின்னா நேரில் எங்கள் அகாடமிக்கு வா, நான் என்ன ஃபீஸு அவங்களோட பில்லு எல்லாமே பே பண்ணுறேன். நீ வாயை மட்டும் இல்லை எல்லாமே வேன்னு பார்ப்பேன், அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா நானும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் ஒன்று சும்மா கற்றுக்கிட்டு என்னோட அனுபவத்தில் வரல, சிலது என்னோட அனுபவமாக இருந்தாலும் நானும் படிச்சுட்டு ப்ராப்பராக தான் வந்திருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ராடுங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த ஃப்ராடுங்கெல்லாம் அப்போ தான் வாயடைச்சு போகும்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?